மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தை கடலூர் மாவட்டத்தில் இன்று தொடங்கியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். கழகத்திலே பொறுப்பு வைக்கின்ற அத்தனை நிர்வாகிகளே, வியாபாரிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி, இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருந்தது. அம்மா முதலமைச்சர் இருந்த பொழுது தானே புயல் வந்தது. இந்த கடலூர் மாவட்டத்தையே புரட்டி போட்டு போயிட்டு அந்த அளவுக்கு கடுமையான சேதம். நகரத்திலிருந்து கிராமம் வரை மரங்கள் அத்தனையும் அடியோடு வேரோடு சாஞ்சு போச்சு. அதை சீர் செஞ்சோம். வேளாண் பெருமக்கள் பெரு நஷ்டத்துக்குள்ளாயிட்டாங்க. முந்திரி தோப்பு எல்லா மரமும் உடைஞ்சு போச்சு. பலாமரம் உடைந்து போய்விட்டது. அதற்கெல்லாம் நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அம்மா இன்றைக்கு அந்த முந்திரி தோப்பில் மரங்கள் எல்லாம் அகற்ற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்த உடனே அந்த மரங்கள்லாம் வெட்டி எடுக்கப்பட்டு, மாமரங்கள்லாம் வெட்டி எடுக்கப்பட்டு நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அம்மா அரசாங்கம். விவசாயிகள் மீண்டும் பயிர் செய்ய வேணும், அந்த முந்திரி தோப்பை உருவாக்க வேணும். அதுக்காக முந்திரி நாத்துகளை கொடுத்து 4000 ரூபாய் ஒரு மரம் வளர்த்துறதுக்கு ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தான் கொடுத்தது. வேளாண் பெருமக்களை வாழ வைத்தது, விவசாயிகளை வாழ வைத்தது. விவசாய தொழிலாளி அவளுக்கு விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி எல்லாமே நிறுத்திட்டாங்க. இதுல என்ன பாவம் செஞ்சாங்க? ஏழைகள், கிராமத்திலே வாழுகின்றவர்கள் இரவென்றும் பகலென்றும் மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாம இந்த வெயில்ல உழைக்கின்ற அந்த பெண் தொழிலாளிகளுக்கு கறவை மாடு கொடுத்தோம், விலையில ஆடு கொடுத்தோம், நான் வந்த பிறகு கோழி கொடுத்தோம். அதையும் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த ஏழை பெண் தொழிலாளிகளுக்கு விலையில கறவை மாடுகள் கொடுக்கப்படும், ஆடுகள் கொடுக்கப்படும். நீ எதை நிறுத்தினியோ அதெல்லாம் நான் கொடுப்போம். அதிமுக ஆட்சியில மக்கள் நலன் சார்ந்த திட்டத்தை நிறுத்தினதை மீண்டும் தொடருவோம். தாலிக்கு தந்தம், அது என்ன உனக்கு கஷ்டமா இருந்தது? இன்றைக்கு திருமண வயது அடைகின்ற பொழுது பொருளாதார சூழலின் காரணமா திருமணம் தடைபடுகிறது. ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அம்மா அற்புதமான திட்டத்தை கொண்டாந்தாங்க. 25,000 50,000 திருமண உதவி திட்டம். தாலிக்கு தந்தோம், ஒரு பவுன் கொடுத்தோம். கொடுத்தங்களா இல்லையே? சொல்லுமா. இப்ப நிறுத்திட்டாரு. இது நியாயமா? ஏழைகள் என்ன பாவம் செஞ்சாங்க? எங்க மேல கோபம் இருந்தா நீங்க பேசுங்க. ஆனா ஏழைகளுக்கு கொடுக்கின்ற திட்டத்தை ஏன் நிறுத்துறீங்க? மீண்டும் அம்மாவுடைய அரசு மலர்ந்தா இந்த திட்டம் தொடரும். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இந்த கடலூர் மாவட்டம் வேளாண் பெருமக்கள் இறந்த மாவட்டம். அதை நம்பி விவசாயி இருக்கிறாங்க, விவசாய தொழிலாளி இருக்கிறாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு விவசாயிகளுக்கு ஒன்றும் செய்யல, விவசாய தொழிலாளிக்கு ஒன்றும் செய்யவில்லை. விவசாயிகளுக்கு 2 முறை தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாய தொழிலாளிக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம், உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் உதவித்தொகை கொடுத்தோம். இந்த ஆட்சியில் அதையெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்த பிறகு பசுமை வீடுகள் ஏழைகள் தேடி, குடிசையை தேடி தட்டி கொடுக்கப்படும் அதிமுக ஆட்சி. அம்மா இருக்கும் போது தானே புயல் வந்தது, கடுமையா சேதம். சாதாரண குடிசையில் வாழ்கின்ற மக்கள் குடிசையெல்லாம் காத்து தூக்கிட்டு போயிட்டு அம்மா பார்த்தாங்க. கடலூர் மாவட்டம் குடிசையில்லா மாவட்டமாக உருவாக்கப்படும் என்று அறிவித்து 1000 கோடி கொடுத்து கிட்டத்தட்ட 90,000 வீடுகள் ஏழைகளுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏழைகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கிறார்களோ, மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கிறார்களோ அப்பொழுது ஓடோடி வந்து உதவி செய்கின்ற அரசாங்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் இருந்தது என்பதை நேரத்தில் நினைவு கூற
நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். எங்க 1000 ரூபாய் கொடுத்த? 28 மாசம் நாங்க போராடினோம். தேர்தல் நேரத்தில் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பேன் என்று உறுதிமொழி கொடுத்து பெண்கள் ஓட்டுகளை பெற்று ஆட்சிக்கு வந்தீங்க. ஏன் நிறைவேற்றல? 28 மாசம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் ஸ்டாலினை வற்புறுத்தி கேட்டுக்கிட்டேன். எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பேசுகின்ற பொழுதெல்லாம் பெண்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து ஏன் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கல? கொடுத்தப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற நாங்க பேசணும். அதிமுக பொதுக்கூட்டத்தில் முழுவதும் பேசணும். பத்திரிகையில வெளிப்படுத்தினோம், ஊடகத்தில் வெளிப்படுத்தணும், அறிக்கை வாயிலாக வெளிப்படுத்தணும். கொடுக்கவே இல்லை. 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கல. கழிச்சு கொடுத்தப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற நாங்க பேசணும். அதிமுக பொதுக்கூட்டத்தில் முழுவதும் பேசணும். பத்திரிகையில வெளிப்படுத்தினோம், ஊடகத்தில் வெளிப்படுத்தணும், அறிக்கை வாயிலாக வெளிப்படுத்தணும். கொடுக்கவே இல்லை. 28 மாதம் கழிச்சு தொடர்ந்து பேசுகிற காலத்தினால ஏதாவது பெண்கள் இடத்திலிருந்து எதிர்ப்பு வந்து விடுவோம் என்று அஞ்சி அப்புறம் தான் கொடுத்தான். பெண்களுக்கு இறக்கப்பட்டு கொடுக்கல, நாங்க வற்புறுத்ததுனால தான் உங்களுக்கு 28 மாசம் கழிச்சு அந்த 1000 ரூபாய் கொடுத்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்ல, இப்போ சொல்றார் விட்டு போனவர்களுக்கு விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேர் கொடுக்கறாங்க. எதுக்கு கொடுக்கிறாரு? திமுக மக்களிடத்தில் செல்வாக்கு இழந்துட்டாரு. அடுத்த ஆண்டு இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. இந்த 8 மாசத்துக்கு பணத்தை கொடுத்து இந்த 30 லட்சம் குடும்பத்தில் இருக்கிற வாக்குகளை பெற்று திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும், கொள்ளையடிக்க வேணும். இப்படி ஏமாற்று வேலை செஞ்சு 52 மாதம் கழித்து இப்பொழுது 30 லட்சம் பேரை நாங்கள் தேர்ந்தெடுத்து 1000 ரூபாய் மாசம் கொடுக்கிறேன்னு சொல்றீங்களே, இது நியாயமா? இது மக்களை ஏமாற்றுவது இல்லையா? மக்களுக்கு இறக்கப்பட்டு கொடுக்கல. மக்கள் நன்றாக அந்த குடும்ப தலைவி குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கல. அடுத்த ஆண்டு வருகின்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே மாசம் 1000 ரூபாய் கொடுத்து அந்த ஓட்டுகளை பெறுவதற்காக கவர்ச்சிகரமா அறிவிப்பு கொடுத்து தந்திரமா உடைய ஓட்டுகளை பெற இருக்கிறாங்க. உஷாரா இருங்க. அது மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர். எதுல? கடன் வாங்குவதில சூப்பர் முதலமைச்சர். இந்த 1000 ரூபாய் கூட அரசாங்கத்தில் வருவாய் அதிகரிச்சு கொடுக்கல, கடன் வாங்கித்தான் கொடுக்கிறார். இந்த கடனை எப்படி கட்டுறது? யாரு? உங்க மேலதான் வந்து சுமக்கும். நீங்க தான் அந்த வரி போட்டு அந்த வரியின் மூலமாக அந்த கடனை திருப்பி செலுத்த வேணும். இன்றைக்கு திரு ஸ்டாலின் வருவதற்கு முன்பாக 73 ஆண்டு காலம் எல்லா அரசாங்கம் நடந்தது. காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, மீண்டும் திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, மாறி மாறி ஆட்சி செய்தர்கள். 73 ஆண்டு காலத்தில் 5,18,000 கோடி தமிழ்நாட்டுடைய கடன் 2021ஆம் ஆண்டு. அதிலிருந்து திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு இந்த 4 வருஷத்துல கடன் வாங்கினது 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கார். 4 வருஷத்துல 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாருங்க. இந்த ஆண்டு 25-26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள்ள 1 லட்சம் கோடி கடன் வாங்குவதாக திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. அப்படின்னா 5,38,000 கோடி 5 வருஷத்துல கடன் வாங்கி இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம். கடன் வாங்குதல இதுக்காக கூட ஆட்சி கொடுத்தாங்க. ஏப்பா, இதுக்காக ஆட்சி கொடுத்தாங்க. பிறக்கிற குழந்தைக்கு முதலானது 1 லட்சம் கடன். குழந்தை பிறக்கும் போது கடனோடு தான் பிறகுது. இப்படி கடன் மேல் கடன் வாங்கி மக்கள் மீது வரி சுமத்தி தான் இந்த கடனை திருப்பி அடைக்க முடியும். கடன் கொடுக்கணும் சாதாரண கடன் கொடுப்பது கிடையாது. உலக வங்கி பல்வேறு நாடுகள் இருந்து கடன் வாங்கி திட்டங்களை செயல்படுத்துறோம். அதற்கு வட்டி கட்ட வேணும், வாங்கின பணத்தை திருப்பி செலுத்த வேணும். எப்படி பண்ண முடியும்? ஏற்கனவே 5,18,000 கோடி கடன். இப்போ 5 வருஷம் நிறைவு பெறுகிற பொழுது 5,38,000 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா
எவ்வளவு? கிட்டத்தட்ட 10,46,000 கோடி என்று கருதுறேன். இப்படி கடன் மேல் கடன் வாங்கி நாட்டு மக்களை கடனிலே தத்தளிக்க விட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். இது தேவையா? தேவைங்களா? இப்போ இந்த கடலூர் நகரத்தில் இதுக்கெல்லாம் வரி போட்ட வீட்டுக்கு 100% வரி. 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டினா இப்போ 2000 ரூபாய் கட்டணும். இங்க இருக்கிற கடைக்கு திமுக அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் கடை வரி இருந்தா 180% உயர்த்தி 2500 ரூபாய் கட்ட வேணும். கரண்ட் பில், கரண்ட் தொட்டா தான் ஷாக் அடிக்கும், கரண்ட் பில்ல கேட்டாவே ஷாக் அடிக்குது. திமுக ஆட்சியில் 52% கரண்ட் பில் உயர்ந்துட்டது. வருஷம் 5% கரண்ட் சார்ஜ் உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து 2 வருஷமா கரண்ட் சார்ஜ் 10% உயர்த்திட்டீங்க. இப்படி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் மீது மிகப்பெரிய சுமை சுமத்திட்டு இருக்கிறீங்க. குடிநீர் வரி போதாததுக்கு குப்பை வரியும் போட்டார். குப்பைக்கு கூட வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் வேணுங்களா? மக்களை துன்பப்படுத்துகின்ற அரசாங்கம் தேவையா? அப்புறம் தேர்தல் நேரத்தில் சொன்னாரு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா கிராமப்புறத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்தப்படும், அதில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்த வழங்கப்படும் சொன்னாங்க. இப்போ ஏற்கனவே 100 நாள் வேலை செய்து வந்த அந்த தொழிலாளர்களுக்கு நாட்கள் குறைக்கப்பட்டு 50 நாட்கள் ஆகிட்டார். 100 நாள் கிடைத்திட்டு வந்த அந்த வேலை இப்ப 50 நாள் தான் கிடைக்குது. இதுதான் திமுக. சொன்னதை செய்யவே மாட்டாங்க. மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதிலே விஞ்ஞான மூளை படைத்த ஒரே கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். இன்னொன்னு சொல்றாரு, திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்துட்டாங்க. தினம் வருவார், அப்படி கோட் ஷூட் போட்டு வருவார், அப்படியே பத்திரிகையில் வரும், ஊடகத்தில் வரும், ஒரு பேரை வைப்பாரு, அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு திட்டத்தை அறிவிப்பார், அதுக்கு ஒரு குழு போட்டுருவார். இது வரைக்கும் 52 குழு போட்டிருக்கார். 52 திட்டத்தை அறிவிச்சு 52 குழு போட்டு அந்த குழு போட்டா அதோட முடிஞ்சு போச்சு. இப்படி அவல ஆட்சி செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து ஏரி குளம் குட்டை அனைத்து பகுதியிலும் தூர் வாரப்பட்டது. முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு அந்த ஏரி குளம் குட்டையில அழுகின்ற வண்டல் மண் விவசாயியுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்திட்டது. ஒன்று ஏரி ஆழப்படுத்தப்பட்டது, மற்றொன்று விவசாயியுடைய நிலம் பண்படுத்தப்பட்டு விளைச்சல் அதிகமாக கிடைச்சது. இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டாந்தோம், அதையும் கைவிட்டுட்டாங்க. ஏன்னா மழை காலத்தில் பெய்கின்ற நீர் சேமித்து வைக்கணும், அப்பதான் விவசாய செழிக்கும், குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்கும். இதெல்லாம் அதிமுக ஆட்சியிலே நாங்கள் நிறைவேற்றப்பட்ட என்ற செய்தியை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இதுல தான் இப்படின்னா அவருடைய மகன் திரு உதயநிதி அவர்கள் ஒரு திரைப்பட விநியோகத்தை வச்சிருக்கார், ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் வச்சிருக்கார். அவர் என்ன பண்றாரு, இந்த பட தயாரிப்புறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் அடிமாட்டு விலைக்கு வாங்கி வெளியிடுறது. அரசாங்கத்தை விட்டு வைக்கல, திரைப்பட துறையை விட்டு வைக்கல. கிட்டத்தட்ட விற்பனை ஆகாம படம் தயாரிக்கப்பட்டு 120 படம் பெட்டியில தூங்குது. வித்தா எனக்கு தான் கொடுக்கணும், உதயநிதி ஸ்டாலின் என்னுடைய கம்பெனிக்கு தான் கொடுக்கணும், ரெட் ஜெயிண்ட் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 12 கோடிக்கு படம் தயாரிச்சிருந்தா 8 கோடி கேட்கிறாங்க. எப்படி கொடுப்பாங்க? பெரும் நஷ்டமாயிரும். அதனால திரைப்படத்தையும் விட்டு வைக்கல. எதுலெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ அதையெல்லாம் கண்டு கொள்ளையடிக்கின்ற கொள்ளை கூட்டம் திமுக அரசாங்கம் நேரத்தில் நினைவு கூற வேண்டும். அதோட இன்னைக்கு எதுல பார்த்தாலும் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் எல்லா துறையிலும் நடக்குதுல்ல இல்லையா? உதாரணத்துக்கு இன்றைக்கு டாஸ்மாக் கடைக்கு போனா 10 ரூபாய் சேர்த்து கொடுத்தா தான் பாட்டில் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்படின்னா எந்த மேலிடம் தெரியல.
மாசத்துக்கு கிட்டத்தட்ட 450 கோடி, வருஷத்துக்கு கணக்கு போட்டுங்க 5400 கோடி. இந்த 10 ரூபா வசூல் பண்றதுலயே டாஸ்மாக் அந்த மேலிடத்திற்கு 5400 கோடி லஞ்சம் போயிட்டு இருக்குது. மிகப்பெரிய ஊழல். அண்மையிலே அமலாக்கத்துறை கண்டுபிடித்து சுமார் 1000 கோடிக்கு இதுவரை ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 40,000 கோடி இந்த ஆட்சி அமைந்த பிறகு இந்த துறையில் ஊழல் நடந்திருப்பதாக கணக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெளியில் வரும்போது பெரிய பெரிய திமிங்கலம் மாட்டும். பெரிய பெரிய அது யாரு நீங்களே முடிவு பண்ணீங்க. அடுத்த 2026ஆம் ஆண்டு தேர்தல் வரும்போது பல பேர் பத்திரமா இருப்பாங்க, இருக்கிற இடத்துல பத்திரமா பாதுகாப்போட இருப்பாங்க. அது வரைக்கும் போடுறாங்க ஆட்டம். உடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் இன்னும் 8 மாசம் தான். 8 மாசம் தான் உடைய ஆட்டம் பாட்டம் இருக்கும். 8 மாதம் கழித்து ஆட்சி மாற்றம் வரும். ஒரு சிறப்பான ஆட்சி அதிமுக அரசு அமைக்கப்படும். அதோட விலைவாசி உயர்வு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரிசி விலை அதிமுக ஆட்சியில 2021 பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 50 ரூபாய்க்கு 1 கிலோ வித்தது. இப்ப 77 ரூபாய்க்கு விற்குது. 1 கிலோ அரிசி 77 ரூபா. 27 ரூபா இந்த 5 ஆண்டுல 4 ஆண்டுல விலை உயர்ந்திருக்குது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ கிட்டத்தட்ட 50 ரூபா இருந்தது. இப்ப 72 ரூபாய்க்கு விற்குது. 22 ரூபா அதிகம். இட்லி புழுங்கரிசி 30 ரூபாய்க்கு இருந்தது. இப்ப 48 ரூபா திமுக ஆட்சியில. கடலை எண்ணெய் அதிமுக ஆட்சியில 1 கிலோ 130 ரூபா, இப்ப 190 ரூபாய்க்கு விற்குது. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபா அதிமுக ஆட்சியில, இப்ப 400 ரூபாய்க்கு 1 கிலோ விற்குது. தோரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபாய்க்கு விற்றது, இப்ப 130 ரூபாய்க்கு விற்குது. உளுத்தம்பருப்பு 79 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சியில விற்பனை செய்தது, இப்ப 120 ரூபாய்க்கு விற்குது. இப்படி நாம் வாங்கி அன்றாட பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களுடைய விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்துட்டது. இதையெல்லாம் குறைப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல. எந்த அரசு சிறந்த அரசு என்பதை நீங்களே முடிவு செய்யுங்க. அதிமுக ஆட்சியில விலைப்பட்டியல கொடுத்திருக்கிறேன், திமுக ஆட்சியில விலைப்பட்டியல கொடுத்திருக்கிறேன். அப்ப அதிமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு ஒப்பிட்டு எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பதை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். உங்களை எல்லாம் வந்து சந்திக்கின்ற பொழுது ஏமாத்தி வாக்குகள் வாங்குவதற்காக அல்ல, நடந்த சம்பவம் சொல்லுகிறேன். இங்க போய் வீட்டில் நிம்மதியா ஓய்வு எடுக்கின்ற பொழுது நான் பேசிய கருத்துக்களை நினைவு கொண்டு அதிமுக ஆட்சி எப்படி சிறந்த ஆட்சி, திமுக ஆட்சி எப்படி அவலாட்சி கம்பேர் பண்ணுங்க, அப்புறம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அப்படித்தான் கேட்கிறோம். ஏன்னா மக்கள் பிழைக்க வேண்டும், மக்கள் வாழ வேண்டும். அதுதான் ஒரு அரசாங்கம். அதோட இன்னைக்கு கட்டுமான பொருட்கள் இனி எல்லாம் யாரும் வீடு கட்ட முடியாது. வீடு கட்டுறதா நல்லா இரவுல தூங்கும் போது அப்படியே கனவு காங்கலாம். பெட்ரூமு, பாத்ரூமு, வெரண்டா, ஹாலு அப்படின்னு கனவு காங்கலாம். நிஜத்துல வீடே கட்ட முடியாது திமுக ஆட்சியில. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் எம்சாண்ட் 2021 3000 ரூபாய், இப்போ 5500 ரூபாய்க்கு விற்குது. கிட்டத்தட்ட ஒரு எம்சாண்ட் ஒரு யூனிட் 2500 ரூபாய் அதிமுக ஆட்சியோட திமுக ஆட்சியில உயர்ந்திருக்குது. ஒரு யூனிட் ஜல்லி அதிமுக ஆட்சியில் 2000, இப்போ 4500, 2500 ரூபாய் விலை உயர்வு. ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 40,000, திமுக ஆட்சியில் 70,000 ஒரு டன் கம்பி. ஒரு செங்கல் 6 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சது, இப்போ 10 ரூபா ஒரு செங்கல். மரத்தை கேட்க வேண்டியதே இல்லை, உச்சபட்ச விலைக்கு போயிட்டது. சிமெண்ட் ஏழைகளுக்கு யூனியன் மூலமா நகராட்சி மூலமா 190 ரூபாய்க்கு அம்மா சிமெண்ட் கொடுத்தோம். சொல்றாங்க வெளியில 350 ரூபாய்க்கு விற்குது. சிந்திச்சு பாருங்க, 190 ரூபாய்க்கு வித்தது போய் 350 ரூபாய்க்கு சிமெண்ட் வாங்கணும். இப்படி கட்டுமான பொருட்கள் அனைத்தும் விலை உயர்ந்துட்டது. எப்படி வீடு கட்ட முடியும்? சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் வீடு கட்டிக்கிட்ட நிலையே இல்லை. கனவுல வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம். இந்த ஆட்சி ஒரு அவலாட்சி என்பதற்கு இதுவே சான்று என்பதை புள்ளி உரத்தோடு உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல,
கடைசியா பேசுறப்பா. அது மட்டுமல்ல, நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க, இந்த கடலூர் நகரத்தில் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு அருகில அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அறிவிச்சவர் MC சம்பத் அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு 18 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி பிரம்மாண்டமான நவீன பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து அரசாணை வெளியிட்டோம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை அமைச்சரவை தொகுதிக்கு கொண்டு போனதாக பரவலா பேச்சு, வேலை ஆரம்பிச்சிட்டதாக எனக்கு வந்த தகவல். இது கண்டிக்கத்தக்கது. கடலூர் நகரத்தில் இந்த பேருந்து நிலையம் அமைச்சாதான் அனைவருக்கும் நலன். நகர மக்களுக்கும் சரி, கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வந்தாலும் எளிதா வந்துட்டு போலாம். நகரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் தொகுதியிலே கட்டுவது கண்டனத்துக்குரியது. ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுக ஆட்சிக்கு வந்தாலே இப்படித்தான் இருப்பாங்க. அவருடைய சுயநலம் தான் முக்கியம். ஓட்டு போட்ட மக்களை சிந்திக்க மாட்டாங்க. அவளுடைய குடும்பத்தை சிந்திப்பார்கள். அவருக்கு என்ன வருமானம் வருது என்பதுதான் சிந்திப்பார்கள். அது மட்டுமல்ல, மக்களுக்காக அரசாங்கம், அரசாங்கத்துக்காக தான் மக்கள் இருப்பதாக திமுக ஆட்சியினுடைய நிலை. மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு இதை கைவிட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, காலையிலே இந்த பகுதியில் இருக்கின்ற பொதுநல சங்கத்தை சேர்ந்த தலைவர் பேசும்போது சொன்னார், வருகிற 15ஆம் தேதி இந்த பேருந்து நிலைய மாற்றத்தை குறித்து இதே இடத்தில் பேருந்து நிலையம் அமைய வேண்டும் என்று ஒரு அறவழி உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கப்படும் என்று சொன்னார். அதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துணை நிற்கும், ஆதரவு கொடுக்கும். அதோட இன்றைக்கு மீனவர்களுக்கு நிறைய திட்டத்தை அதிமுக ஆட்சியில் கொண்டாந்தோம். மீன்பிடி தடை காலத்தில் அதனுடைய கோட்பட்ட வந்த நிதி உயர்த்தப்பட்டது. மேலும் நிதி உயர்த்த வேண்டும் சொல்லிக்கிறீங்க. அதிமுக ஆட்சி வந்தா அந்த மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படுகின்ற அந்த நிதி உயர்த்தி வழங்கப்படும். அதோட டீசல் மானியம் கேட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே டீசல் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. அதுவும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு டீசல் மானியத்தையும் மீனவ பெருமக்கள் உயர்த்தி வழங்குவதற்கான நிலை உருவாக்கப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோட கடலூர் மாவட்டத்தில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கடலூர் மாவட்ட ஆட்சியாளர் 27 கோடி கட்ட கொடுத்தோம். இங்கே காவிரி கூட்டு குடி திட்டம் 260 கோடியில கட்டி முடிக்கப்பட்டு பாதுகாப்பான குடிநீர் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கடலூர் மாவட்டத்தில் அடிக்கடி ஏற்படும் புயல், பெருமழை, பெருவெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள மின்தடை அடிப்படை ஏற்படுது. அதனால பூமிக்கு அடியில் இன்றைக்கு கேபிள் புதைவிட மின் கேபிள் பதித்து எந்த புயல் மழை வந்தாலும் மின்தடை ஏற்படாம அதிமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கடலூர் மாநகரத்தில் குறைந்த மின்னழுத்தை தவிர்க்க கடலூர் செம்மண்டலத்தில் ரூ.60 கோடி மதிப்பீட்டில் புதிய துணை மின் நிலையம் ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. கடலூர் மாநகராட்சி பகுதியில் 43 கோடி ரூபாயில மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. கடலூர் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சுமார் 18 கோடி மதிப்பீட்டில் கடலூர் முதல் மேல்பட்டாகம் வரை கஸ்டம்ஸ் சாலை புதிதாக அமைக்கப்பட்டது. கெடிலம் ஆற்றில் சுமார் 16 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை அமைக்கப்பட்டது. கடலூர் அரசு மருத்துவமனை 8 கோடி ரூபாயில அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் டயாலிசிஸ் பிரிவு கொண்டு வந்து அந்த ஏழை மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதோட அந்த கடலூர் அரசு பொது மருத்துவமனையில் மகப்பேர் மருத்துவமனை 10 கோடியில கட்டி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மீனவர்கள் பாதிக்காமல் இருப்பதற்கு தூண்டில் விளைவு 10 கோடியில கட்டி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வந்து என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதோட இங்கே துறைமுகம் இருக்குது. இந்த துறைமுகத்துக்கு அதை விரிவுபடுத்துவதற்காக நவீனப்படுத்துவதற்காக 150 கோடி அதிமுக அரசு இருக்கின்ற ஒதுக்கி இன்னும் அந்த பணி நிறைவேறாம அப்படியே ஆம வேகத்தில் இருக்குது. அது கண்டனத்துக்குரிய என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அண்ணா நிறைய திட்டங்களை
கைவிட்டுட்டாங்க. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்களை கைவிட்டுட்டாங்க. அதோட இங்கதான் வேளாண் துறை அமைச்சர் இருக்கிறார். அவர் சட்டமன்றத்திலையும் தெரிவித்தார். அதோட திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டார். கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு டன் கரும்புக்கு ஆதார விலையாக 4000 ரூபாய் கொடுக்கிறார். கொடுத்தாங்களா? இல்ல. நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுக்கிறார். கொடுத்தாங்களா? இப்படி விவசாயிகளையும் ஏமாற்றிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அப்போ அடிக்கடி சொன்னாங்க. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் இதுவரைக்கும் அவர் உங்களோட இல்ல. இப்பதான் அடுத்த வருஷம் தேர்தல் வர்றதுனால ஒரு நோட்டீஸ் அடிச்சு வீடு வீடா வந்து விரைவில் கொடுக்கிறாங்க. இப்பதான் மக்களுடைய ஞாபகம் வந்திருக்குது. 4.5 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய ஸ்டாலின் என்று ஒரு பிட் பேப்பர் அடிச்சு அதுல குறிப்பிடுறார். தொழில் வரி விதிப்பு, புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல், குடியிணைப்பு, அடிப்படை வசதிகள், பிறப்புச் சான்று, இறப்புச் சான்று, புதிய சொத்து காலிமனை வரி விதிப்பு, பாதாள சாக்கடை திட்டம் இணைப்பு, சொத்து வரி பெயர் மாற்றம், கட்டிட அனுமதி இப்படின்னு நிறைய கொடுத்திருக்கிறார். எப்போ 4.5 ஆண்டு காலம் இந்த மக்கள் மீது அக்கறை வராத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். நாம சொல்லல, ஏன் இத்தனை வருஷம் செய்யல? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் ஏன் நீங்க மறந்தீங்க? அந்த மக்களுடைய பிரச்சனை நீங்களே சுட்டி காட்டியிருக்கிறீங்க. நாங்க ஒன்னும் எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்க சொன்ன வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசலாம்னு சொல்லுவீங்க. உங்களுடைய அடிக்கப்பட்ட இந்த விளம்பர நோட்டீஸ்ல இதையெல்லாம் கொடுத்திருக்கிறீங்க. அப்படின்னா 4 ஆண்டு காலம் இந்த மக்கள் இந்த அடிப்படை வசதிகள் எல்லாம் இல்லாம துன்பப்பட்டு வந்திருக்கா என்பதை ஸ்டாலினே ஒத்துக்கிறார். 4 வருஷம் நட்டுக்கல. இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறும் காலத்தில் இதை எப்படியாவது பேசி தந்திரமா ஓட்டுகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் அரங்கேற்றிட ஒரு நாடகம். இதே போல எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலின், நான் முதலமைச்சர் இருந்தேன், அவர் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும்போது ஊரா போனார். நகரத்தில் வார்டு வார்டா போனாங்க. முதலமைச்சர் போனாரு, துணை முதலமைச்சர் இருக்கிற துணை அமைச்சர் உதயநிதி போனாங்க, திமுக சட்டமன்ற உறுப்பினர், திமுக முன்னாள் அமைச்சர், அங்க ஒரு திட்டு கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன குறை இருக்குது, அந்த குறைய ஒரு தாள் எடுத்து எழுதி ஒரு பெட்டி வைக்கிற பெட்டிகளை போடுங்க, பெட்டியை பூட்டி சீல் வச்சு நான் எடுத்துக்கிட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்தோட சீலை உடைச்சு பெட்டியை திறந்து அந்த நீங்க கொடுத்த மனுவை படிச்சு பார்த்து தீர்வு சொன்னாங்க. இப்ப என்ன ஆச்சு? இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இதை எல்லாம் தானே எழுதி பொட்டியில போட்டாங்க. இப்ப சாவி தொலைஞ்சு போச்சு. ஸ்டாலின் தேடிட்டு இருக்கார். சாவி தொலைஞ்சு போச்சு, ஸ்டாலின் தேடிட்டு இருக்கார். ஆக எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை மக்கள் உணர வேண்டும். அத்தனையும் பொய். அது மட்டும் இல்ல, வீடு வீடா வந்து உறுப்பினர் திமுக உறுப்பினர் சேர்க்கிறார். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியில யாரு வேணாலும் உறுப்பினர் சேர்த்தலாம், விரும்பலாம், அப்படித்தான் இருந்தது. இந்த விருப்பப்பட்டவங்க அந்த கட்சியில சேர வேண்டும்னா அந்த கட்சியுடைய படிவத்தை வாங்கி பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா திமுக மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. திமுக உறுப்பினர் குறைஞ்சு போச்சு. வேற வழி இல்ல, வீடு வீடா போய் கதவை தட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி கதவை தட்டி என் கட்சியில சேருங்க, திமுக கட்சியில் உறுப்பினர் சேருங்க. அப்படி சேரலினா உங்களுக்கு மாதந்தோறும் கொடுக்கிற 1000 ரூபாய் நிறுத்திடுவேன். முதியோருக்கு 1000 ரூபாய் பென்ஷன் கொடு, அதையும் நிறுத்திடுவேன். அதோட ஏதாவது நலத்திட்ட உதவி பெற்றீங்களா அதுவும் நிறுத்திடுவேன். இப்படி மக்களை மிரட்டி இன்றைக்கு திமுக கட்சி உறுப்பினர் ஆவது வெட்கக்கேடு. ஆக இப்படிப்பட்ட ஒரு கட்சி இருக்குதுன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக கட்சி தான். ஆகவே மக்கள் செல்வாக்கு இருந்திருக்கின்ற கட்சி, மக்களுக்கு துரோகம் விளைக்கின்ற கட்சி, மக்கள் விரோத ஆட்சி, மக்கள் கொதித்து எழுந்து கொண்டு அதையெல்லாம் அறிந்துதான் இப்படிப்பட்ட திட்டத்தை தீட்டி மக்களை அணுகி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற இருக்க என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்றைக்கு ஸ்டாலின் அரசு ஃபெயிலியர் அரசு ஆகி போச்சு. ஸ்டாலின் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு, ஸ்டாலின் அரசு. அதே போல மாறட்டும் மக்களின் நிலை, மாறட்டும் மக்களின் நிலை, வெல்லட்டும் இரட்டை இலை.
வெல்லட்டும் இரட்டலை. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை. நன்றி, வணக்கம்.